தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசி வருகிறார். நேரடி காட்சிகள். யாருமே இல்லை, ஆனாலும் எங்களுக்கு ஜேபிசி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதோட இல்லாம பேச்சு உரிமை போயிடுச்சுங்க, ஜனநாயகத்தில் இன்னைக்கு பேசுறதுக்கே இல்லைங்க அப்படின்னு போய் பிரச்சாரம் அது கூட நடக்குது. அப்போ காங்கிரஸ் வாய் அடிச்ச போது ஒருத்தர் கேட்கல, இன்னைக்கு ஒருத்தரும் ஒன்றும் சொல்றதில்ல. போய் பிரச்சாரம் டெய்லி வந்துட்டு இருக்கு, எல்லா பத்திரிகையிலையும் வந்துட்டு இருக்கு, எல்லா டெலிவிஷன்லையும் வந்திருக்கு. ஆனா ஐயோ மோடி ஐயா பேச விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. யோசிக்கணுங்க நம்மெல்லாம் கூட. அதனால இதில் ஜேபிசிக்கு மீடியா மூலமாக ஒரு விதமான இங்கே ஒரு வேலை சந்தேகம் இருக்கோ அங்கே பணம் போயிருக்கோன்னு சொல்கிறதுக்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. சரி, மீடியா மூலமாக இல்லை, 2Gயில் சிஏஜி மூலமாக விவரமாக வந்துச்சு, அப்போ ஜேபிசினும். இப்போ ஒரு விதமான இன்ஸ்டிடியூஷனும் ரஃபேலுக்கு எகேன்ஸ்டாக ஒன்றுமே சொல்லலை. சரி, எகேன்ஸ்டாக ஒன்றும் சொல்லலை, கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுங்க? விலையா, ப்ராசஸா, இல்லை யாருக்கு ஆஃப்செட் கொடுத்தாங்களா, இது 3 விஷயத்துக்கு மேலே விவரமாக சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இத்தனைக்கு அப்புறம் கூட பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் வைங்க, வச்சோம். பதிலுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதில் கொடுக்கறதுக்கு எழுந்து நின்று பேசணும். எனக்கு முன்னாடி இராணுவ அமைச்சராக இருந்த, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அருண்ஜேட்லி நின்று பேச பார்த்தாரு. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? விவரமாக எங்களுக்கு சர்ச்சை வேணும்னு சொன்னவங்க பேப்பரில் ராக்கெட் பண்ணி விசிறிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர் நின்று பதில் சொல்லும் போது யாராவது ஸ்ரத்தையை கேட்டாங்களா? பதில் இல்லை. எங்களுக்கு அது சும்மா எலெக்ஷன் பிரச்சாரனுக்கு உபயோகமாக இருக்கும்னு பேசிகிட்டே இருப்போம். அங்கே எழுந்த பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏன் கேட்கல? அதனால் பார்லிமெண்ட்லேயும் ஆயிடுச்சு, கோர்ட்லேயும் ஆயிடுச்சு, மீடியாலேயோ இல்லை சிஏஜியோ அந்த மாதிரி ஒரு நிறுவனம் மூலமாகவும் ஒரு விதமாகவும் ரஃபேலில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் எதுக்குங்க ஜேபிசி? நன்றிங்க.